இந்த ராணியோட உடம்பு ஃபுல்லாவே தங்கத்தால உருவாகி இருக்கும். இந்த ராணி அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. இந்த நாட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க தங்கச்சி ஸ்னோ குயின் நினைச்சாலுமே அவங்களை தோக்கடிக்க முடியாது. ஒரு நாள் இந்த ஸ்னோ குயினுமே ஆக்சிடென்ட்டா ஒரு தங்க கண்ணாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா ஆக்சிடென்ட்டா அவங்க சிஸ்டரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்து ஸ்னோ குயினுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டர் ரொம்பவே மோசமானவங்கன்றனால அந்த ஸ்னோ குயின் நினைச்ச மாதிரியே அவங்க சிஸ்டர் வெளியே வந்த உடனே அவங்களோட அரியணை எடுத்துட்டு அந்த நாட்டை கைப்பற்றிடுறாங்க. கூடவே மத்த நாட்டையுமே அழிச்சு அந்த நாட்டையுமே கைப்பற்றணும்னு போர் தொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாமே பார்த்து நம்ம ஹீரோவுமே இதை தடுத்தாகணும்னு சொல்லி இந்த ராணி மேல ஒரு அம்ப வீசுறான். ஆனா அந்த ராணி ஈஸியாவே புடிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்க இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே அவனோட தலையை துண்டாக்க ஆர்டர் போடுறாங்க. ஆனா அந்த தலையை துண்டாக்குறவன் நம்ம ஹீரோவோட செயினை கட் பண்ணி விட்டுறான். இப்ப பார்த்து அந்த மொத்த ஆர்மியுமே அந்த ராணிக்கு எதிராக நிக்குது. இதை பார்த்து அந்த ராணியுமே அவங்களோட டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட டென்டகல்ஸ் எல்லாமே வெளியில எடுத்து அவங்களுக்கு எதிராக நிக்கிற ஆர்மியை ஃபுல்லாவே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஸ்னோ குயினால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களோட மக்கள் அவங்க கண்ணு முன்னாடியே சாவறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா பொறுக்க முடியாத ஸ்னோ குயினுமே அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவங்களோட மக்களை காப்பாத்துறதுக்காகவே ஸ்னோவால ஒரு செவரை எழுப்பி அவங்க மக்களை காப்பாத்திடுறாங்க.